ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ண வரவங்க எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும், ஹெல்த்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டு எடுத்தால் சைட் எஃபெக்ட் வருமா வராதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நியூவாக வரவங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்ன மாதிரி ஃபுட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வரீங்கன்னா நீங்கள் முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணுமா, இல்லை இன்ச் லாஸ் பண்ணணுமா, இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயம் நீங்கள் தெரியாமல் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனுக்கு இன்ச் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் லாஸ் ஃபுட் எடுத்தால் உங்களுக்கு இன்ச் லாஸ் நடக்காது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபேட் லாஸ் ஃபுட்டை எடுத்தால் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஃபுட்டை எடுத்தால் மட்டும்தான் உங்கள் பாடியில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட கோச்கிட்ட கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்கள் பாடியில் என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ஃபுட்டை உங்களோட வெல்னஸ் கோச் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு பெஸ்ட் கோச்சிங்கோடு எடுக்கிறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை நீங்கள் இப்போ எப்படி எடுத்துக்கணும், யார் யார் எடுத்துக்கணும் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை எடுத்தால் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வருங்க. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட கம்பெனி இந்த ஃபுட்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணவே கிடையாது. ஸோ இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றதால நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற ஃபுட்டு யார் கொடுக்குறா, இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது தெரியாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்கள் ஹெல்த்தில் வேறு ஏதாவது பிரச்சனை போகுது. இந்த மாதிரி ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ இன்னையோட அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்றது ஒரு வெல்னஸ் கோச் தவறு, நீங்கள் இந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஹெல்த்துக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க. அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, இவங்களுக்கு இதனால் லாபம் இருக்கும் அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் உங்கள் ஹெல்த்துக்காக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இந்த ஐடி மூலிமா உங்களுக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் தேவை அப்படின்றத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமே தவிர வேறு எந்த மெத்தட்லையும் நீங்கள் ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட் எடுக்கிறதுக்காக நியூவாக யாராவது வரீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக வரீங்க அப்படின்றது உங்கள் வெல்னஸ் கோச்சுக்கிட்ட கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் இருக்கும். ஸோ நியூவாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். வெளியில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வெளியே விட்டுட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட்டை எடுக்க நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா முழு மனதாக நீங்கள் இந்த ஃபுட்டு எடுக்கிறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது, இந்த ஃபுட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக ஒரு கோச் என்ன டைம் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு 90 டேஸ் சொல்கிறாங்க அப்படின்னா 1 மந்த் எடுத்துகிட்டு எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சடனாக விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி ஹெர்பலைஃபுக்கு நீங்கள் நியூவாக வரீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் கோச்சிங்கோடு நீங்கள் எடுக்கிறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் இருக்கும். உங்களோட ஓன் டிசிஷனில் தயவு செஞ்சு நீங்கள் எடுக்காதீங்க. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஹெர்பலைஃபுக்கு நீங்கள் புதுசு தாங்க. அதனால் ஒரு கோச்சிங்கோடு எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஒரிஜினல் ஃபுட்டு தேவை, ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா கீழே தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.